வெல்கம் டு சத்திவிட்டு சமையல். சத்திவிட்டு சமையல்லங்க இன்னைக்கு சாய்பகாலி மன்றத்திலங்க இன்றைய நவராத்திரி விழாவை பார்க்கலாம் வாங்க. பாருங்க அம்மாவுக்கு பாருங்க குங்கும அர்ச்சனை நடந்துக்கிட்டு இருக்குங்க. பாருங்க குங்கும அர்ச்சனை முடிச்சுட்டுங்க தீவாரணை காமிக்கிறாங்க. இதே மாதிரி எல்லாரும் ரெண்டு பேராக போய் அம்மாவுக்கு தீவாரணை காமிப்பாங்க. நம்ம ஃப்ரீடமாக போகிறது நம்ம அம்மா கோயிலில் மட்டும்தாங்க, வேறு எங்கேயும் முடியாதுங்க. லேடிஸுக்கு அவ்வளோ உரிமை கொடுத்துருக்காங்க, அந்தளவுக்கு அம்மா கோயிலில் இருக்குதுங்க. பாருங்கள் பாருங்க பாட்டு பாடி முடிச்சுட்டுங்க. இப்போ பாருங்க தீவாரணை காமிக்க போகிறாங்க, வாங்க அதை பார்க்கலாம். Thank you.
பெல்லணி பெல்லணி கொஞ்சம் கையை மெதுவா 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 அப்படியே போயிட்டு அந்த பக்கம் திரும்பி மெதுவா மெதுவா பார்த்து போங்க வாங்கிக்க பாருங்க தீபாவளிலாம் முடிஞ்சதுங்க. வந்து நம்ம எவ்வளோ கஷ்டம் இருந்தாலுங்க அம்மாவோட சன்னதிக்கு வந்துட்டோம்னா அந்த கஷ்டமெல்லாம் மறந்து போயிருங்க. மன நிறைவோடு வரலாங்க. மன நிம்மதியாக இருக்குங்க. நான் எதுக்கு சொல்கிறேனாங்க, இந்த கோயிலுக்கு வந்துங்க அந்த மாதிரி எனக்கு நடந்திருக்குங்க. அதனால உங்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேங்க. நீங்களும் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் அம்மாட்ட வாங்க. இதே மாதிரி நீங்களும் அம்மாள்கிட்ட இந்த மாதிரி எனக்கு வந்து நல்லது நடந்த மாதிரி உங்களுக்கும் நடக்கணுங்க. நான் அம்மாட்ட வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேங்க. அம்மாட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாமே எனக்கு நிறைய இருக்குதுங்க. இப்போ எந்த குறைச்சலும் இல்லை. நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. அதனால தான் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லணும், நம்ம மட்டும் நல்லா இருக்கக்கூடாது, எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தாங்க அம்மாவோட சக்தி உங்களுக்கு தெரியுங்க. பாருங்கங்க, நம்ம வீட்டில் வந்து ஏதாவது பிரச்சனை மன கஷ்டம் அப்படிலாம் இருந்தால் அம்மா கோயிலுக்கு வந்தோடனேங்க அம்மா பார்த்துட்டாலே அத்தனையும் பறந்து போயிருங்க. அந்த அளவுக்கு அம்மாட்ட நிம்மதி கிடைக்குங்க. பாருங்கள், இன்றைக்கி அம்மாவுக்கு வந்துங்க சாமுண்டீஸ்வரி அலங்காரங்க. பாருங்கள் குட்டியம்மா, பாருங்கள் அம்மா, பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கான்னு பாருங்கள். மன நிம்மதியாக இருக்குங்க. பாருங்கங்க, இப்போ நவராத்திரி பூசையிலங்க இந்த மாதிரி நம்ம 250 ரூபா கட்டணுங்க. தேங்காய் பழம் அம்மாவோட போட்டாங்க. அப்புறம் வந்து பூவுங்க, கேசரி, மிச்சரு, மஞ்சள் கவுரு, எலுமிச்சம்பழம், வெத்தலைப்பாக்கு, மஞ்சள் குங்குமங்க எல்லாம் வச்சு கொடுப்பாங்க. 250. அப்புறம் ஒரு தட்டம் பாருங்கள், தீர்த்தம், அம்மாவோட தீர்த்தம் ஒரு தட்டம் பாருங்க, ஒரு பெரிய தட்டங்க. அந்த தட்டம் அது பூசை கொடுக்குறவங்களுக்கு அப்படியே இது எல்லாமே அப்படியே அம்மாவோட பிரசாதத்தை இதில் வச்சு கொடுத்துருவாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.